தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் சார்பில் 4வது மலர் கண்காட்சி ஜனவரி 2 முதல் 11 வரை. வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழக அரசின் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சென்னையில் மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னையின் 4வது மலர் கண்காட்சி ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 11ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. செம்மொழி பூங்காவில் ஆய்வு செய்த பின்பு சென்னையின் 4வது மலர் கண்காட்சியை செம்மொழி பூங்காவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜனவரி 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்கி வைக்க உள்ளார். 50 வகையான மலர்களுடன் 30 லட்சம் மலர் தொட்டிகளுடன் இந்த ஆண்டு மலர் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யானை, மயில், ரயில், ஆமை, படகு, வண்ணத்து பூச்சி, இதயம், அன்னப்பறவை, நடன மங்கை என 20 வகையான வடிவங்களில் மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக சென்னையில் கடந்த 2022ஆம் ஆண்டு கலைவாணர் அரங்கில் இந்த மலர் கண்காட்சி நடைபெற்றது. அப்போது 44,888 பேர் பார்வையிட்டனர். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில் நடைபெற்றது. இதில் 1,90,027 பேர் பார்வையிட்டனர். செம்மொழி பூங்கா அமைந்துள்ள அதே பகுதியில் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி புதியதாய் திறக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் கிட்டத்தட்ட இதுவரை 1,86,580 பேர் பார்வையிட்டுள்ளனர். மலர் கண்காட்சியின் கட்டண விவரம் தொடர்பாக பிறகு அறிவிப்பு வெளியாகும் என அமைச்சர் தெரிவித்தார். காலை 10 மணி அளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையில் 4வது மலர் கண்காட்சி, அதாவது செம்மொழி பூங்காவில் இந்த மலர் கண்காட்சி நடைபெற இருக்கின்றது. இது கடந்த காலங்களில் ஊட்டியில் தான் நம்ம அப்போ இந்த கிளைமேட் எல்லாம் நம்ம ஜூன் மாதம் வெயில் நாளில் கோடை காலத்தில் தான் இந்த மலர் கண்காட்சி நடத்துவோம். இப்பொழுது இந்த ஊட்டியில் உள்ள கிளைமேட் அடிப்படையில் இந்த மலர் கண்காட்சி இங்கே சென்னையில் நடைபெற இருக்கிறது. 50 வகையான மலர்களும் 30 லட்சம் மலர் தொட்டிகள் அடங்கிய ஒரு கண்காட்சி. அதற்கு யானை, மயில், ரயில், ஆமை, படகு, வண்ணத்து பூச்சி, இதயம், அன்னப்பறவை, நடனமங்கை, ஐஸ்கிரீம், ஜீப்பு போன்ற 20 வகையான வடிவங்களில் இந்த மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இது 2022இல் கலைவாணர் அரங்கில் மலர் கண்காட்சி முதலாக நாம் சென்னையில் ஆரம்பித்தோம். அப்போது கிட்டத்தட்ட 44,888 நபர்கள் பார்த்துருக்கிறார்கள். அதுக்கு பிறகு 2023 செம்மொழி பூங்காவில் இந்த இடத்துல 23,302 பேர் பார்வையிட்டிருந்தார்கள். 2024 டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை ஒட்டி சிறப்பிக்க வகையில் செம்மொழி பூங்காவில் கிட்டத்தட்ட 1,09,027 நபர்கள் பார்வையிட்ட கண்காட்சி நடைபெற்றது. ஆக இன்றைய தினம் வருகின்ற 2ஆம் தேதி ஜனவரி மாதம் முதலாண்டு, புத்தாண்டு இதெல்லாம் பொங்கல் இந்த பொங்கல் நாளில் இந்த சென்னை மக்கள் பார்வையிடக்கூடிய ஒரு மலர் கண்காட்சி நடைபெற இருக்கிறது. இப்போது இதுக்கு எழுதியிருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் 7/10/2024 முதல் கிட்டத்தட்ட 81 நாட்கள் நடைபெற்றிருக்கிறது. இன்று வரையில் 1,87,000 நபர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள். ஆக இங்கே அனைவரும் இங்கே சென்னையில் வசிக்கின்ற மக்கள் நீங்கள் உட்பட எல்லோரும் இது போன்ற பூங்காவை மலர் கண்காட்சியை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஊட்டி, ஏற்காடு, கொடைக்கானல், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மலர்கள் வரவழைக்கப்பட்டு இங்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. ஜனவரி 2ஆம் தேதி முதல் ஜனவரி 11ஆம் தேதி வரை ஒட்டுமொத்தமாக 10 நாட்கள் இந்த மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது. மலர் கண்காட்சியை அமர்ந்து பார்க்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதாக அமைச்சர் தெரிவித்தார்.
புதியதாய் உருவாக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவால் செம்மொழி பூங்கா கைவிடப்படுமோ என இருந்துள்ள கேள்விக்கு செம்மொழி பூங்காவிற்கும் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவிற்கும் இணைப்பு பாலம் கட்டுவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என்றார். உடன் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் நா. எழிலன், அரசு உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர்.